வெல்கம் டு கதிர் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான சீரிஸ் வந்து என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்னா, இவன் நேத்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டு போனானே, இதுக்கப்புறம் என்ன என்ன மாரி கன்டென்ட்ஸ் போட போறான்? என்ன மாரி வீடியோஸ் போட போறான்னு எல்லாருமே வச்சிருப்பீங்க. லைக் எப்படிலாம் அவன் இது பண்ண போறான்? என்ன என்ன மோட்டிவேஷன் எடுத்து பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனா அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போடுறதுக்கு எனக்கே தெரியாது நான் என்ன பண்ண போறேன்ட்டு. இந்த 2 நாளா அனலைஸ் பண்ணி தான், இப்ப நான் ஒரு முடிவு எடுத்து நாங்க எல்லாமே பண்ண போறோம். யார் யாருன்றதுல வந்து நீங்க வீடியோல பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வரப்போற வீடியோல யார் யார் எனக்கு சப்போர்ட் பண்றா, யார் யார் என் கூட இருக்காங்கன்றத நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. லைக் கதிர் பிளாக்ஸோட இன்ட்ரோடக்ஷனோட வீடியோ ரெடி ஆயிடுச்சு. அததான் இப்ப நீங்க எல்லாரும் இப்ப பார்க்க போறீங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல ஃபயர் பண்ணுங்க. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சா? இல்ல எப்படி இருந்துச்சுன்றத உங்களோட ஒப்பீனியனை நீங்க அங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எல்லா வரப்போற வீடியோலயுமே என்ட்ரன்ஸ் பேஜா அது இருக்கும். மந்த்லி 4 வீக்ஸ்னா, அதுல 3 வீக்ஸ்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். மொத்தம் 3 வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஷார்ட்ஸ் வந்து ஒரு 1 மந்த்துக்கு 5 ஷார்ட்ஸ். இப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா, அது பார்ட் 1, பார்ட் 2ன்ற மாரி போட்டோம்னா, அது ஒரு வீடியோ மொத்தமே அந்த பார்ட்ட வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவா 3rd, 4th வீக்ல அத அப்லோட் பண்ருவோம். லைக் ஷார்ட்ஸ்ல எந்த மாரி ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம்னா, லைக் குக்கிங், அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஒன் டே வ்ளாக்ஸ், அந்த மாரி இது எல்லாமே சின்னதா அதில நம்ம போட்டுப்போம். வீடியோஸ்ல ஃபுல்லாவே வ்ளாக்ஸ் ஐட்டம் மட்டும் தான். நம்ம எங்க சுத்துறோம், எங்க பண்றோம், என்ன பண்றோம், எங்கெங்கலாம் போயிட்டு வரோம், எக்ஸ்ப்ளோர் பண்றது எல்லாத்தையுமே வீடியோவா போடுவோம். ஸோ எல்லா கன்டென்ட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.